பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். இன்றைக்கு நிறைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம தீமை செய்வதன் மூலமாய் அநேக பாடுகள் வரும், நம்ம தீமை செய்வதனால் வரும். ஆனால் நன்மை செய்து நம் பாடுகளை அனுபவிப்பது மேன்மையாக இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்தவராகவே சுற்றித் திரிந்தார். ஆமென். அவர் நன்மை செய்தவராகவே சுற்றித் திரிந்தார். ஆனால் நன்மை செய்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அது தேவ சித்தமாய் இருந்தபடியினால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நன்மை செய்து அவர் பாடு அனுபவித்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒருவருக்கும் தீமை செய்யலை, நன்மை செய்து பாடு அனுபவித்தார். அவரை பின்பற்றுகிற நாமும் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வோம். ஆமென். யாருக்கும் நம்ம தீமை செய்யாதபடி நம்மை ஆண்டவர் காத்து கொள்வாராக. நன்மை செய்ய நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுத்து யாருக்கும் நம்ம தீமை செய்யாதபடி நன்மை செய்கிற ஒரு கிருபையை நமக்கு தேவன் தர வேண்டும். வேத புத்தகத்தில் பார்த்திங்கன்னா, மோசேயுடைய காலத்தில் மோசே எகிப்தில் இருக்கும்போது அங்கே ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடும் பொழுது இந்த மோசே என்ன செய்கிறார்? அந்த எகிப்தியனை கொன்று போடுகிறார். கொன்று போட்டு அந்த எபிரேயனுக்கு நன்மை செய்கிறார். பின்னாட்களில் பாருங்கள், அதுபோல் 2 எபிரேயர்கள் சண்டை போடும்போது இவர் சண்டையை சமரசம் பண்ணும் பொழுது அந்த எபிரேயர் சொல்கிறார், நேற்றைக்கு நீ ஒரு எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னை கொன்று போட போகிறாயா என்று சொன்ன உடனே இந்த மோசே அந்த எகிப்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை. தன்னுடைய ஆசீர்வாதமான செல்வ செழிப்பாய் வாழ்ந்த அந்த இடத்தை விட்டுட்டு பாடுகளை வனாந்தரத்தில் போய் அனுபவிப்பதற்காக இந்த மோசே போய் விடுகிறார். பாருங்கள், நன்மை செய்தபடினால அவருக்கு ஒரு பாடுகள். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அவர் பாடுகளை அனுபவித்தார். தேவன் அவரை பயன்படுத்தினார். அல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும் போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவன் பார்த்துட்டே இருப்பார். ஒருவேளை நம்ம தீமை செஞ்சு பாடு அனுபவிப்பது அது ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அந்த மோசையோடு கூட பேசினார். அந்த எந்த மக்களுக்கு நன்மை செய்து பாடு அனுபவிக்க மோசே புறப்பட்டு போனாரோ அதே மக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் மோசையை தலைவனாக உயர்த்துகிறார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நன்மை செய்வதனால பாடுகளை அனுபவிக்கும் போது நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். அதுபோல் பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கும்போது 2 பேர் சொப்பனம் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் சொப்பனத்தை 2 சொப்பனத்தையும் சரியாக சொல்கிறாரு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீ வாழ்ந்திருக்கும்போது என்னை மறந்து விடாதுன்னு சொல்கிறார். ஆனால் அவன் மறந்துட்டான். அந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் வாழ்ந்த மனிதனுக்கு நன்மை செய்கிறான், ஆனால் மறந்து போனான். ஆனால் ஒரு நாட்களில் தேவன் அவனுக்கு நினைவுபடுத்தி அந்த யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வர்றார். கொண்டு வந்து பாருங்கள், அந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் அந்த எகிப்தில் அந்த அரண்மனையில், பார்வோனுடைய அரண்மனையில் ஒரு பெரிய ஒரு அதிபதியாக ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆமென். அந்த யோசேப்பு நன்மை செய்து சிறையிருப்பில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்டுக்கே அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அதுபோல் தாவீது சவுலுக்கு நன்மை செய்தார். கோலியாத்து அவன் பயங்கரமாக மிரட்டுறான். அவனை எதிர்ப்பதற்கு ஒருவனும் இல்லை. இந்த நேரத்தில் சவுலுக்கு உதவிகரமாக கோலியத்தை முறியடிப்பதற்காக நான் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே தாவீது புறப்பட்டு போய் அந்த கோலியத்தை வீழ்த்தி விடுகிறார். இப்பொழுது அந்த கோலியாத்தை வீழ்த்தின பிற்பாடு அங்கிருந்த பெண்கள்லாம் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொன்ன உடனே இந்த சவுலுக்குள்ளே கசப்பு வந்தது. இவன் என்ன செய்கிறான் பாருங்கள், அந்த தாவீதை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டே இருக்கிறான். நன்மை செய்து அந்த தாவீது பாடுகளை
அனுபவித்தார். அந்த தாவீதை தான் தேவன் அந்த நாட்டுக்கே ராஜாவாய் மாற்றினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து நீங்கள் பாடு அனுபவித்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்தெந்த நபர்கள் உங்களை நீங்கள் நன்மை செய்து உங்களை கைவிட்டார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் நன்மை செய்து நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். பிறருக்கு உதவி செய்து நீங்கள் இன்றைக்கி சோர்ந்து போய் வேதனையோடு கூட பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அவருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற அந்த கிருபை தாங்கப்பா. ஒருவேளை நன்மை செய்து பாட அனுபவிப்பது உமக்கு சித்தமானாலும் அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் கொடுப்பீராக. ஆண்டவரே, எந்தெந்த நான் நபர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் கண்களுக்கு உள்ள பாடுகளை பட்டார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.